Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா Bank Nifty and Nifty ரெண்டுலயுமே வந்து நாளைக்கு ஃப்ரைடே எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் சொல்லி பார்க்கறோம். அதுக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம், சோ இன்னைக்கு எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம், நம்ம Telegram குரூப்ல என்னென்னலாம் அப்டேட் வந்து கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு அனலைஸ் பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லுங்க. மறக்காம ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு பாருங்க, ஏன்னா வந்து நான் நிறைய டீடைல்ஸ் வந்து சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணீங்கன்னா அது வந்து மிஸ் ஆயிரும். ஸோ நம்ம எப்பவுமே வந்துட்டு மெயினா பேங்க் நிஃப்டில தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு அது அப்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னும் ஜாயின் பண்ணா இருந்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம இதை நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் குரூப். ஸோ இதுல வந்துட்டு நம்ம மார்னிங்கே வந்துட்டு இன்னைக்கு பேங்க் நிஃப்டில ஒரு நல்ல ஒரு பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதுலதான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ் வரும், 45,000 பக்கமா வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். உங்களுக்கு கிளியர் கட்டா வந்து இங்க 924 நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ நான் வந்து ஆர்டர் ஃப்ளோ அனலைசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ அனலைசிஸ்னா என்னன்னு தெரியலைன்னா உங்களுக்கு நீங்க போயிட்டு நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பாருங்க. ஆர்டர் ஃப்ளோ அனலைசிங்கிறது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆப்ஷன் ட்ரேடிங் டூல். அது வந்து இண்டிகேட்டர் கிடையாது, அது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் டூல். ஸோ அதுல எவ்வளவு ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க. இதுதான் வந்து ஆர்டர் ஃப்ளோ அனலைசிஸ் டூல். ஸோ இந்த 924 கேண்டிலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பையர்ஸ் வந்துட்டு உள்ள வந்திருந்தாங்க. ஸோ நான் அதையே டெலிகிராம்ல போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு டெல்டா வந்திருக்கு. ஸோ 45,000 வரைக்குமே வந்துட்டு மார்க்கெட் போகும். அது மட்டும் இல்லாம இந்த ரேஜை வந்து நான் மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ 44,800க்கு மேல போச்சுன்னா 45,000 போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 44,949 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் உங்களுக்கு போயிருந்தா. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது சொல்லியிருந்தா உங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் போயிருந்தா ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் அப் வந்துருச்சு. ஸோ இதே வந்து நம்ம பிரீமியம் குரூப்ல டெலிகிராம் பிரீமியம் குரூப் இருக்கு, அதுல வந்துட்டு நம்ம ட்ரேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம அலைஸ் ப்ளூ குரூப்பும் இருக்கு, அதுலயும் வந்து நம்ம ட்ரேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரீமியம் குரூப்ல நான் மார்னிங் ஃபர்ஸ்ட் காலே வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான கால் கொடுத்துருந்தேன். பாத்தீங்கன்னா 260 என்ட்ரி, 350 டார்கெட் சொல்லியிருந்தா 420 வரைக்கும் போயிருந்தா ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ், அதாவது 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தாங்க நம்ம மெம்பர்ஸ். ஸோ இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு நமக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதுக்கு மந்த்லி உங்களுக்கு வந்துட்டு ஒன்லி 1,500 ருபீஸ் மட்டும்தான். பட் நீங்க ஒரே ட்ரேட்ல வந்து 1,500 வந்து ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கு நான் 100% வந்து நான் கேரண்டி சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்ல, எங்க காசெல்லாம் இல்ல, டெய்லி ஒரு ட்ரேட் மட்டும் வேணும், ஃப்ரீயா வேணும்னா நம்மளுடைய அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட்ல வந்துட்டு ஓபன் பண்ணுவீங்க. அதாவது நம்மளுடைய லிங்க்ல போயிட்டு அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்ல ஆட் பண்ணுவேன். சரி வாங்க நம்ம அனலிஸ்ட்ல போயிடுவோம். இதை பத்தி எல்லாம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளுக்கு டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. இப்போ நம்ம பிரைஸ் ஆக்ஷன் படி தான் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டில நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம்னா, நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனா உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 44,300 தான் வந்துட்டு சப்போர்ட். சாரி, 44,300 வரும்போது நீங்க கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது எப்பனா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனா, எந்த ட்ரெண்ட் லைன் சொன்னீங்கன்னா புதுசா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன், ஸோ நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணினால் நீங்கள் தாராளமா கால் சைடு போகலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு பிரைஸ் ஆக்ஷன் படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆர்டர் ஃப்ளோல எவ்வளவு ஆர்டர்ஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம டெலிகிராம்ல அப்டேட் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தா கண்டிப்பா 44,600 வரைக்கும் போவா. அதுக்கு மேல போனா 44,800 வரைக்கும் போவான். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனா இதுதான் சப்போர்ட். ஸோ அதுவே வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஃபால் ஆனா உங்களுக்கு அல்டிமேட் சப்போர்ட்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸோ இந்த லெவலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா, ஸோ அல்டிமேட் அடுத்த சப்போர்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 44,151 அப்படிங்கிறது இமிடியட் சப்போர்ட்டா வந்து இருக்குது. ஸோ அடுத்து உங்களுக்கு இங்க இருந்து ஃபால் ஆனா 44,151 அடுத்த சப்போர்ட். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 43,953 அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு அடுத்த சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸா கீழே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு இப்படிதான் ட்ரேட் பண்ணிக்கொண்டீங்க. ஃபர்ஸ்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இங்க சஸ்டைன் ஆயிட்டு இருக்கானு பாருங்க 44,300. ஸோ இங்க இருந்து பிரேக் அவுட் கொடுத்தானா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுவே வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகி கண்டினியூஸா ஃபாலோ ஆச்சுன்னா 44,300, 44,153, 43,940 வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த
டார்கெட்டா வந்து பிடிச்சிட்டு போலாம். ஸோ லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட டெலிகிராம்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இன்னும் லைக் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் பார்த்துட்டா நம்மளுக்கு கேப் டவுன் பிளான். செகண்ட் ஃபிளாட் ஓப்பன் ஆனா உங்களுக்கு உடனே பிரேக் அவுட் கொடுத்தானா சஸ்டைன் ஆகி 44,600 மேல போனா 44,800 இன்னைக்கு மாதிரியே வந்துட்டு மறுபடியும் கண்டிப்பா வந்து வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு மேல போச்சுன்னா 45,000 வந்து கண்டிப்பா வந்துட்டு வரும். ஸோ சிம்பிள் ட்ரேடிங் பிளான் இதுதான் வந்துட்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டில. ஸோ கேப் டவுன் ஓப்பன் கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஹை 44,968 அது அந்த ஹை இருக்கும். அது மட்டும் இல்லாம 44,767 அப்படிங்கிற இந்த லெவலும் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸா வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெண்டு லெவலும் வந்துட்டு இருக்கும். சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 44,433 அண்ட் 44,300. ஸோ இந்த 4 லெவலும் வந்து முக்கியமா நாளைக்கு வந்து ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருங்க. மறக்காம இன்னும் லைக் பண்றதே இல்லை, நிறைய மெம்பர்ஸ் பாக்குறீங்க. ஸோ லைக் பண்ணீங்கன்னா தான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நிப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டெய்லி கிளாஸ் வந்துட்டு 6 o'clockல இருந்து 7 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸ் தான். 1 hour கிளாஸ் அண்ட் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும், அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்வான்ஸா வரைக்கும் நம்ம சொல்லுவோம். அதே நேரத்தில் பிரைஸ் ஆக்ஷன் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எல்லாரும் மாதிரி இல்லாம உங்களுக்கு இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் இருக்கும். நீ எங்கிட்ட வந்து கத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நான் வந்து 1 year மேல வச்சு இதை ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து NISM சர்டிஃபைடு ட்ரேடர். NISM சர்டிஃபைட் நான் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப் வந்து போட்டிருக்கேன். NISM எக்ஸாம் எழுதி அதுல வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு மெயின். ஸோ NISM எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க. இல்ல கம்மி பிரைஸ்ல வேணும் வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தாலும் வீடியோ கோர்ஸ் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது. ஸோ கொஞ்சம் அப் போயிட்டு உங்களுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைன் இருந்து 19,580 இருந்து நல்ல ஒரு ஃபால் 19,373 வரைக்கும் வந்து ஃபால் ஆயிருக்கா. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் ட்ரெண்ட் லைனையும் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டா. ஸோ உங்களுக்கு கீழே வந்துட்டு இப்போ கரண்ட் சப்போர்ட்டா வந்துட்டு 19,374 வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. ஸோ நாளைக்கு வந்து நிப்டில எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் ஓப்பன் ஆனா ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரேஞ்சா இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆயிட்டு இருந்தா ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதுல இருந்து பிரேக் அவுட் கொடுத்தானா 19,440 மேல பிரேக் அவுட் கொடுத்தானா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்துட்டு 19,483 அண்ட் 19,520 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க கால் சைடு போய்க்க. அதுவே வந்துட்டு பிளாட் ஆஃப் 90,380 கீழே பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா 90,317 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கிளியரா வந்துட்டு இதுதான் வந்து ரேஞ்ச், இதோட ரேஞ்ச். ஸோ நாளைக்கு வந்து பிளாட் ஓப்பன் ஆன இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து கொஞ்சம் ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணிங்க. 440 இருந்து 380 ஒரு 60 பாயிண்ட் ரேஞ்சு. ஸோ இதுல ஸ்கேல்பிங் மாதிரி பண்றதா இருந்தா பண்ணலாம். பட் உங்களுக்கு சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 19,320 இருந்து உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகலாம். அதே சமயம் உங்களுக்கு 90,520 இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு கூடிய ரேஞ்சு. ஸோ இதோட லெவல்ஸ் வந்துட்டு முடிஞ்சளவு நான் ஷேர் பண்றேன். நான் எப்பவுமே பேங்க் நிஃப்டி தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ பட் இருந்தாலும் நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கால் சைடு போய்க்கலாம். ரெண்டு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஃபாலோ இருக்கிறங்காட்டி ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்லயே வந்து நல்ல ஒரு என்ட்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். ஸோ இந்நேரம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணீங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நாம வந்துட்டு கிளியர் பண்ணுவோம். நம்மளுடைய கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. மறக்காம அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் வந்து நம்மளுடைய லிங்க் மூலமா கிரியேட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா டெய்லி ஃப்ரீ ட்ரேட் வந்து நம்மளுக்கு அதுல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் கூட அதுல கொடுத்த ட்ரேட் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான். ஸோ அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா காலையில 260 டெய்லி ஒரு ட்ரேட் வந்து இதுல கொடுப்பேன். 260 கொடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 330க்கு மேல போய் உங்களுக்கு 350 வந்து டார்கெட் வச்சுக்கா 90 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஃபார் ப்ராஃபிட். ஸோ இதே மாதிரி தான் டெய்லி வந்துட்டு இதுல வந்து நம்ம ட்ரேட் ஒரு ட்ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி